நாங்க மன்னார் வந்து 2 நாளுக்கு பிறகு மீண்டும் மன்னாரில இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்ய போறோம். இந்த காணொலியில உங்களுக்கு ஒரு பாடகரை அறிமுகப்படுத்த போறேன். வாங்க முதல்ல இருந்தே பார்க்கலாம். நாங்க வீட்டுக்கு போறோம்னு தெரிஞ்சு அபி கடையில ரோல் சமோசா எல்லாம் பண்ணி தந்தார் சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டுட்டு நடந்து போற வழியில ஒரு காணி ஒண்ணு கண்டுனாங்க. மழை பெஞ்சு ஒரு 4-5 நாள் இருந்தாலும் இந்த தண்ணி வந்து வத்தவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நண்பன் வீட்டை போனா ஆளை காணையில. மக்களே பிரச்சனை நண்பனுக்கு என்ன பிரச்சனைன்னா லட்டு கொடுக்கல. கொடுத்தா பிறகு அவன பிரச்சனை முடிஞ்சது. டிலானிட்டு ஒரு லட்டை வேண்டி நானும் சாப்பிட்டுட்டு அபிக்கும் பாய் சொல்லிட்டு நாங்க போனோம் பேருந்து தரிப்பிடத்துக்கு. எங்களுடைய சேனலில் 50,000 ஆதரவாளர்களை நெருங்க போறோம். புதுசா யாராவது இந்த காணொலியை பார்த்தா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. பேருந்து தரிப்பிடத்துக்கு வந்துட்டு நண்பன் சுஜித்துக்கு பாயை காட்டிட்டு அந்த பக்கம் பார்த்தா சுஜித்தின் நண்பர் அவருடைய கொஞ்சம் நேரம் கதைச்சு கொண்டிருந்தோம். யாழ்ப்பாண பேருந்து தரிப்பிடம், மன்னார் பேருந்து தரிப்பிடம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு கொமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பேருந்து தரிப்பிடத்துக்கு முன்னுக்கு தந்தை செல்வா அவர்களுடைய சிலை வைக்கப்பட்டிருந்தது. இவரை பற்றி சொல்ல வேணுமெண்டா இலங்கை தமிழ் அரசியல் முக்கியமான தலைவர் ஒருவராக இருந்தவர். தமிழ் மக்களின் மொழி உரிமை பற்றி குரல் கொடுத்தவர். அமைதியான அரசியல் போராட்டங்களை செய்தவர். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு 200 ரூபாய்க்கு 2 பேக்கெட் அன்னாசி பழம் பண்ணினா சாப்பிட்டு முடியும். டிரைவர் அண்ணா தம்பி புறப்பட புறம்பெறையில சொல்ல அப்படியே சீட்டில் இருந்ததுதான் தாமதம். ஒரு 5 நிமிஷத்துல நித்திர கொண்டுட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி நித்திர வருது? 3:22க்கு முழங்காவில் நகரத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு பிறகு அது எழும்பான்னு பார்த்தா நண்பன் எல்லாம் எழும்பவே இல்லை. உங்களுக்கு ஒரு பாடகரை அறிமுகப்படுத்துறோம்னு சொன்னா அந்த பாடகர் வேற யாருமே கிடையாது, இவர் தான். இறுதியாக 4:45க்கு யாழ்ப்பாண நகரத்துக்கு வந்து விட்டோம். யாழ்ப்பாணத்திலிருந்து எங்கன்னு ஒரு வாரத்துக்கு கேரி நகர் பஸ் எடுக்கணும். அந்த பஸ் எடுத்து ஒரு 3/4 மணி நேரத்துல வந்து விட்டோம் ஊருக்கு. நாங்க வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல எங்களுக்கு பின்னால ஒரு ஆள் வராரு. இவற்றை பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு காணொலியில சந்திக்கலாம். நான் உங்கள் ஜோகி. நன்றி.